நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது வந்து அதை விட கொஞ்சம் கஷ்டமானது. என்னென்னா இங்கே எப்படி இருக்குது பாரு பேட்டர்ன். இது வந்து 1, அப்புறம் 3 ஸ்டாரு, அப்புறம் 5 ஸ்டாரு, 7 ஸ்டாரு அப்படி இருக்குது. சரியா? அப்போ வேல்யூ எப்படி இருக்குது பாரு. நம்பர் ஆஃப் ரோஸு இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 1 இருக்கும்போது 1 ஸ்டார் இருக்குது. 2வது ரோவில் 3 ஸ்டார் இருக்கா, 3 ஸ்டார் இருக்குது. 3வது ரோவில் 5 ஸ்டார் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் ரோவில் 1, 3, 5, 7, 9ன்னு போகுது. ஸோ இதோட பேட்டர்ன் என்ன, எப்படி கண்டுபிடிப்ப? ஜேயோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா 2 × i-1ன்னு இருக்கா. இதை இன்ட்டு 2 போட்டு -1 பண்ணுறாங்க. இதை இன்ட்டு 2 4 2 × 2 4 4 - 1 3 3 × 2 6 6 - 1 5 4 × 2 8 8 - 1 7 5 × 2 10 10 - 1 9 அந்த மாதிரி போகுது. இந்த கோலத்தில் ஊடுப்புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது இருக்குது. 1 ஸ்டாரு, அப்புறம் 3 ஸ்டாரு, 5 ஸ்டாரு, 7 ஸ்டார் அப்படி போயிட்டே இருக்குது. இதில் பிரிண்ட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமானது ஸ்பேஸும் நீ விட்டுட்டு பிரிண்ட் பண்ணணும். அங்கே நீ என்ன பண்ண, அது இப்படி பிளைண்டாக ஆரம்பிச்சிது, இந்த மாதிரி இருந்தது. அதனால் 1 2 3 4ன்னு போயிட்டேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும் ஸ்டாருக்கு முன்னாடி. ஸோ அதையும் நீ செக் பண்ணணும். இங்கே எப்படி இருக்குது, இது நம்பர் ஆஃப் ரோஸ் 4. அப்போ இதில் வந்து எப்படி இருக்குது, மொத்தம் 4 பிரிண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டில் 1 ஸ்டார் தான். அப்போ மிச்சம் எல்லாம் ஸ்பேஸாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் நம்பர் ஆஃப் ரோஸ் 4னா 3 ஸ்பேஸு 1 ஸ்டார் இருக்க போகுது. அடுத்தது செகண்டுனா என்னது, 3 ஸ்டார் இருக்க போகுது. அப்போ மிச்சம் எல்லாமே ஸ்பேஸாக இருக்க போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா ரோஸ் -iன்னு இருக்குது இல்லையா. புரியுதா? 1 2 3 4 ஃபஸ்ட்டு ரோனா இது என்னவா இருக்குது, 4 - 1 3 இருக்குது. 3 ஸ்பேஸ் இருக்குது. செகண்ட் ரோனா ரோஸ் -i அதே தான், 4 - 2 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீ கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கணுங்கிறத மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை வச்சு நீ லூப் எழுதிடலாம். ஓகேயா? அப்போ மெயினில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. ரோஸ் IJ நம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 4 ரோஸ்னால் ஃபஸ்ட்டு ரோவில் 3 ஸ்பேஸ் இருக்குது. இதை தான் அப்போ சொன்னேன்னா. செகண்ட் ரோவில் 2 ஸ்பேஸ் இருக்குது. தேர்ட் ரோவில் 1 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு ஸோ வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் என்னன்னு கேட்டு வாங்கிக்கிறேன். இப்போ ஐயோட லூப் வந்து 1 i ≤ ரோஸ் i ++. இங்கே வந்து ஸ்பேஸை மட்டும் நீ பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு 1 ஸ்பேஸ் ≤ ரோஸ் -i ஸ்பேஸ் ++. அந்த இடத்துல வெறும் ஸ்பேஸை மட்டும்தான் நீ பிரிண்ட் பண்ண போகிற. அதுக்கடுத்து இந்த லூப்புக்குள்ளே வர ஜேயோட வேல்யூ என்ன, 1லேருந்து 2 × i-1. இங்கே கண்டுபிடிச்சோமா, 2i - 1 இருக்கா இதெல்லாம். ஸோ அதுக்காக உனக்கு இது புரியலன்னா நான் நேராக கூட ஒரு நாள் சொல்லித்தரேன், கவலைப்படாத. இது சிம்பிள் தான். நீ உனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த printf போடுறல இந்த இடத்துல பிரிண்ட்டு i, இதை வந்து ஒவ்வொரு லைன்லேயும் பிரிண்ட் பண்ணி பாரு, அது சொல்லும். அப்போ உனக்கு புரிஞ்சிடும். இந்த ஒவ்வொரு லூப்புக்குள்ளே வரும்போதும் அந்த ஐயோட வேல்யூ என்ன, ஜேயோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். டீபங்கிங்க்கு இதுதான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வேரியபிளையே அங்கங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணேன்னா உனக்கு புரிஞ்சிடும். ஸோ அங்கே லூப் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இந்த நீ கண்டிஷன் செக் பண்ணுறது ஒன்று தான் உனக்கு புரிஞ்சுக்கணும் நீ எப்படிங்கிறது. ஐயோட வேல்யூ என்ன, ஜேயோட வேல்யூ என்ன, அது மட்டும்.